அநேகமாக கட்சி உறுப்பினரான அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை. அவ்வளோ பெருமை எனக்கு, கட்சி உறுப்பினர் ஆகிட்டோம். ஒருத்தர் கூட சொன்னார், இந்தியாவில் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று. ஆனால் உண்மை என்னென்னா, இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை. ஜெயிலில் துப்பாக்கிச்சூடு நடந்ததை கேள்விப்பட்டிருக்கோமா? யாராவது சந்தித்தாங்களா? கம்யூனிஸ்டுகள் சந்தித்தாங்க. சேலம் சிறையில் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தில் பிறந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கொடியன்குளம்ங்கிற கிராமத்தில் இரவு 12:30 மணிக்கு அந்த ஊருக்குள்ளே போலீஸ் நுழைஞ்சு ஒவ்வொரு வீடாக புகுந்து சகட்டு மணிக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அப்புறம் போகிற இடம்லாம் ஒரு சுவர் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன இந்த சுவருன்னு. அப்போ தலித் மக்கள் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே கட்டின சுவர். அந்த கலெக்டரை போய் பார்த்தோம், பல தடவை பார்த்தோம். ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லுவார்னா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்க. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க, நாங்கள் போய் இடிக்க போகிறோம். இதை ஒழிக்கிறது தான் வடிவம், கெஞ்சுறது இல்லை. நீங்களாக தரலைன்னா நாங்களாக எடுத்துக்கிடுவோம், நீங்களாக செய்யலைன்னா நாங்களே செய்வோம். எந்த வர்க்கத்துக்காக நிற்கிறோமோ அந்த வர்க்கம் அவங்களுக்காக போராடுறவங்கள எப்படி பாதுகாத்தாங்கங்கிறது எனக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கம் இதர முதலாளித்துவ கட்சிகளை போல சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா அவங்க எப்பவும் போராடுவாங்க, கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்திப்பாங்க. எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா 1920 கட்சி உருவாச்சு. வெள்ளைக்காரன் போகிற 27 வருஷத்தில் மிக கணிசமான காலம் கட்சி தடை செய்யப்பட்ட காலம். வணக்கம். கட்சியில் சேர்ந்து எப்படியும் ஒரு 50 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா? இல்லை எவ்வளோ வருஷம்? 55 வருஷம். 55 வருஷம். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தீங்க? அதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உண்டு. எனக்கு 2 வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். ஏழ்மையான குடும்பம். என்னுடைய மூத்த சகோதரர் தான் குடும்பத்தை பராமரித்தார். அவர் ஒரு மில் தொழிலாளி, பஞ்சாலை. அப்போது அவர் அங்கே கம்யூனிஸ்ட்டு, அந்த சிஐடி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். பெருசாக உங்களுக்கு உணவு ஏற்பாடெல்லாம் இருக்காது. எங்கள் வீட்டுக்கு தான் உணவுக்கு வருவாங்க. அப்போ நான் சின்ன பையன். எனக்கு தெரிய ஞாபகம்னு சொன்னால் ஒரு 16 வயசு. அன்றைக்கி +1 படிச்சுக்கிட்டு இருந்த டைம். அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது சாப்பிட்டு அவங்களுக்குள்ளே உரையாடல் நடத்துவாங்க, பேசுவாங்க. அப்போது சில அரசியல் விவாதங்களும் அதில் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு சகோதரருக்கும் அவங்களுக்குள்ளேயெல்லாம் நடத்துவாங்க. அதை நான் தள்ளி நின்று கவனிப்பேன். இந்த மாதிரி உழைப்பாளிங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போராடுற கட்சி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு அவங்க சொன்ன கருத்துக்களும், அவங்க குறிப்பாக நிறைய போராட்டங்கள் நடத்தணுங்கிறத வலியுறுத்துவாங்க. அது எனக்கு ரொம்ப அப்போவே எனக்குள்ளே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ நான் கட்சியில் சேரணும்னு உடனே 16 வயசுலேயே கட்சி ஆஃபீஸுக்கு போனேன். வீரவநல்லூர்னு கிராமம், சொந்த ஊர் தூத்துக்குடின்னா கூட என்னுடைய சகோதரர் அவர் வேலை செய்கிற ஊருக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ கட்சி ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே எஸ்கே பழனிசாமின்னு ஒருத்தர் செயலாளராக இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் இப்போ சேர முடியாத 18 வயசு ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னேன். அப்போது உங்கள் நண்பர்களெல்லாம் வச்சு நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் படிங்க, அதை வச்சு விவாதங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு வீரவநல்லூர் இளைஞர் இயக்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி என்னுடைய நண்பர்கள் ஒரு 10-15 பேர், அதில் இப்போது நெல்லை மாவட்ட செயலாளராக இருந்த பழனி உள்பட உண்டு. இப்போ எங்களுக்குள்ள சில புத்தகங்களை படிச்சுட்டு கருத்து பரிமாற்றங்கள் நடத்துவோம். அப்படியா? ஸோ பிறகு 18 வயசு எப்போ ஆச்சோ உடனடியாக நான் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். அநேகமாக கட்சி உறுப்பினரான அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை. அவ்வளோ பெருமை எனக்கு, கட்சி உறுப்பினர் ஆகிட்டோம், அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டேன். அப்புறம் பிற்காலத்தில் நான் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுறதை பார்த்து கட்சி எனக்கு பல பொறுப்புகள் கொடுத்தது. ஸோ அநேகமாக நான் கெட்டிப்படுத்தப்பட்டு ஒரு உறுதிமிக்க கம்யூனிஸ்ட் செயல்பாட்டாளராக மாறினேன். அந்த 55 வருஷ கட்சி அனுபவம், மக்கள் போராட்டம், நிறைய பிரச்சனைகள் தலையிடுது. இதில் ரொம்ப உங்களை மனதளவில் பாதித்தது
இந்த போராட்டம் இல்லை இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி? அது பல போராட்டங்கள் சொல்ல முடியும். தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடியில் நான் அனல் மின்சார நிலையத்தில் வேலை பார்த்தேன். அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்தேன். ஒரு 5000 தொழிலாளர்கள் அதில் உண்டு. கான்ட்ராக்ட் தொழிலாளர்களே அவங்க எண்ணிக்கையே ஒரு 3000த்துக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. எல்லாருமே சிஐடியு உறுப்பினராக இருப்பாங்க அல்லது சிஐடியை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான போராட்டங்களை நடத்துனது தான் நான் ரொம்ப அநேகமாக உணர்ச்சி வசப்பட்டேன், பரவசம் அடைஞ்சேன்னு சொல்ல முடியும். இந்த கேட்டுக்கு முன்னால் ஒரு 3000 பேர் 4000 பேர் எங்களால் திரட்ட முடியும். ஸோ அப்படிலாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எனக்குள்ள அந்த உணர்வுகள் அதெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அவ்வளவு உத்வேகமும் ஒரு போர்க்குணமும் எனக்கு ஏற்பட்டது. அவங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு வேலை நிறுத்தம் நடத்தணும். அப்போ அந்த வேலை நிறுத்தத்தை ஒட்டி போலீஸ் கடுமையாக அத்துமீறி தடியடி நடத்தினாங்க, லத்தி சார்ஜ். ஸோ அது என்னை பாதித்த ஒரு பெரிய சம்பவம். நான் கீழே தள்ளப்பட்டேன். ஆனால் எனக்கு காயமில்லாமல் தொழிலாளர்கள் என்னை தனியாக கூப்பிட்டு போய் சுற்றி நின்றுட்டாங்க. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்னை சுற்றி நின்றவங்களெல்லாம் அடித்தாங்க. அப்புறம் போலீஸ் கலைஞ்சு போச்சு. அப்புறம் அதை கண்டித்து நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தணும். ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். எந்த வர்க்கத்துக்காக நிற்கிறோமோ அந்த வர்க்கம் அவங்களுக்காக போராடுறவங்கள எப்படி பாதுகாத்தாங்கங்கிறது எனக்கு ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம். அடுத்து சாதியாக ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு அதுக்கான போராட்டங்கள் நடத்துறதுங்கிறதுக்கான பொறுப்பு எனக்கு கட்சி கொடுத்தது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிறது பிறகு தான். ஆனால் நான் கட்சி தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்தபோது கொடியன்குளம்ங்கிற கிராமத்தில் தலித் மக்களுடைய கிராமம், அங்கே நடந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சது. இரவு 12:30 மணிக்கு அந்த ஊருக்குள்ளே போலீஸ் நுழைஞ்சி ஒவ்வொரு வீடாக புகுந்து சகட்டு மணிக்கு தாக்குதல் நடத்துனாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோட்டில் ஒரு பஸ்ஸு எரிஞ்சு போச்சு, பேருந்து. அதை இவங்க தான் செஞ்சாங்கன்னு போலீஸ் யூகித்து கொண்டு நடந்த தாக்குதல் அது நடந்தது. போலீஸ் வந்தோடனே இளைஞர்கள் இயல்பாக ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் தான் இருந்தாங்க. என்ன இப்படி தாக்குறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நின்று அவங்க போலீஸோட வாக்குவாதம் பண்ணாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஜனங்கள் யாருமே இளைஞர்கள் இல்லை, நிறைய பெண்கள், குழந்தைங்க. அவங்க அத்துமீறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் போலீஸ் ரொம்ப வன்மத்தோடு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அவங்க மேலே. அதில் ஒரு 2 வயது 1.5 வயசு குழந்தை நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு பாஞ்சிட்டது. ரொம்ப சீரியஸானாங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி அவர் உடனடியாக ஒரு போலீஸ் ஜீப்பை வர வச்சு 2 கான்ஸ்டபிளை போட்டு ஆஸ்பத்திரிக்கு நெல்லைக்கு அனுப்பிட்டார். ஸோ அந்த குழந்தைகள் தப்பிட்டாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைகள் சுடப்பட்டாங்க. நெஞ்சில் காயங்கிறது ஒரு கோரமான சம்பவம். இந்த தகவல் தூத்துக்குடியில் இருக்கிற எனக்கு அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் சொன்னாங்க. நான் அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு போயிட்டேன். போகும்போது நான் ஃபோனில் சொன்ன அடிப்படையில் ஒரு 20-25 தோழர்கள் அங்கே திரண்டிருந்தாங்க. நாங்கள் போனோம். இந்த ஊருக்குள்ளே என்ன போலீஸ் அனுமதிக்கலை. போலீஸோட கடுமையான வாக்குவாதம். கடைசியில் நான் சொன்னேன், நீங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திருக்கீங்க, 2 குழந்தைகளை சுட்டிருக்கீங்க, இவ்வளவும் பண்ணிவிட்டு நாங்கள் பார்க்கக்கூட அனுமதிக்கலைன்னு சொன்னால், நீங்கள் அடுத்து காவல்துறை திகைப்படையக்கூடிய அளவுக்கு நாளைக்கு நிகழ்வுகள் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் என்னென்னு சொல்ல போகிறதில்ல, ஆனால் நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் அதிகாரி மிரண்டு போனார். அப்புறம் சமரசத்துக்கு மேற்கொண்டு பிரச்சனை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்லி எங்களை ஊருக்குள்ளே அனுப்புனார். அப்போது ஒவ்வொரு வீடாக நாங்கள் போய் பார்த்தபோது உண்மையிலேயே மறக்க முடியாத காட்சிகள். எந்த தப்பும் செய்யாத ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தில் பிறந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக வஞ்சனத்தோடு அவங்க அந்த தாக்குன சம்பவங்கிறது தான். ஸோ ரொம்ப என்ன உணர்ச்சி வயப்படுத்திய நிகழ்வு அது. பிறகு அந்த கிராம மக்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உறுதியாக போராடணும்னு மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம், உறுதிப்பாடு.
அது கட்சியின் சார்பாக தான். பிறகு கட்சி முழுக்க எனக்கு துணை நின்றது. கட்சி தோழர்கள் முழுமையாக ஒத்துழைச்சாங்க. நிறைய போராட்டங்கள் நடத்தினோம். ஆனால் அரசாங்கத்திட்டருந்து நியாயமே கிடைக்கல. 2 மாதங்கள் பொறுத்து பார்த்தோம். எந்த நியாயமும் கிடைக்காத நிலையில் ஜனநாயக மாதர் சங்கம் அதனுடைய மாவட்ட செயலாளர் மல்லிகா மூலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். சும்மா சொல்லக்கூடாது. அங்கே சட்ட உதவி மையம், அதில் ஒரு பிரபல வழக்கறிஞர் முரளிதரன், அவர் பின்னால் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக கூட மாறினார். ரொம்ப நியாயமான ஜட்ஜுங்கிற முறையில் மீடியாக்களில் கூட வந்தது. அவர் அந்த சட்ட மையத்தில் இலவசமாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ அவர் அந்த வழக்கை நான் எடுக்கிறேன்னு எங்களுக்கு தொலைபேசியில் பேசி நானே வாதாடுறேன் நிறைய விவரங்கள் கேட்டார். ஒரு 6 மாத காலம் அந்த வழக்கு நடந்து இறுதியாக ஒரு 23 லட்சம் ரூபாய் அந்த ஜனங்களுக்கு நஷ்டஈடு கிடைத்தது. அந்த 92 அது மிகப்பெரிய தொகை, யாருமே எதிர்பார்க்கலை. அதாவது ஒவ்வொரு அடிக்கும் காசு, அதே மாதிரி அவங்க இழப்புக்கும் காவல்துறையினுடைய தாக்குதலுக்குமா சேர்ந்து நாங்கள் அந்த நஷ்டஈடுங்கிற முறையில் கேட்டோம். 23 லட்ச ரூபா கிடைச்சது. உண்மையிலே அந்த ஊர் ஜனங்கள் கொண்டாடினாங்க. இவ்வளோ பணம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. இதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தணும், இந்த வழக்கு வெற்றி விழா அப்படிங்கிற முறையில் சொன்னாங்க. உமாநாத் பாப்பாலாம் வந்தாங்க, மல்லிகா வந்தாங்க, சுதா வந்தாங்க. அப்போ நான்லாம் அதில் கலந்துக்கிட்டேன். என்ன ஆச்சரியம்னா, அந்த ஊரே திரண்டு வந்தாங்க. பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் வந்தாங்க. அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஒரு நீண்ட கியூ வரிசையில் ஒரு கையில் மாலை, இன்னொரு கையில் பணம். தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுங்கிற முறை. பிரச்சனைன்னா யாரும் பேசவே முடியலை. இப்போ உமாநாத் சொன்னார், இதுதான் நடத்த வேண்டிய நிகழ்ச்சி, பேச்சுங்கிறது இதுக்கு அடுத்தபடி தான். அதனால் எவ்வளோ நேரம் எடுக்கணுமோ அவங்க எடுக்கட்டும், நம்ம பேசவே முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சி வெற்றின்னு எடுத்துக்கிடுவோம்னு சொன்னார். அப்போது இந்த சம்பவம், தாக்குதல், அதில் நம்ம தலையிட்டது, ஜனங்களுடைய ரியாக்ஷன் ஒரு மிகப்பெரிய நெகிழ்வானதாக இருந்தது. இன்னொன்று, இதை ஒட்டி 1 மாதம் கழித்து அந்த ஜனங்கள் என்னையும் மல்லிகாவையும் மட்டும் கூப்பிட்டு ஊர் எல்லையில் நின்று கூட்டிகிட்டே போனாங்க. எங்கடா கூப்பிட்டு போனாங்கன்னா, அந்த ஊர் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போது கோவிலில் அந்த பூசாரி நின்றுட்டு இருந்தார். நாங்கள் உடனே திறந்தால் உள்ளுக்குள்ளே அந்த அம்மன் சிலைக்கு பின்னால் அவங்க ஒரு குடம் வச்சுருந்தாங்க. நல்ல மஞ்சள் துணி கட்டி அதில் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த குடத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காணிக்கைன்னு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு, நீங்கள் இப்போ ஒன்றும் திறக்காதீங்க, நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போய் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப வியப்போடு வாங்கினோம். அப்புறம் வாங்கிட்டு பிறகு ஆஃபீஸில் திறந்து பார்த்தா அன்னைக்கு 83,000 ரூபா இருந்தது. அதில் உண்மையிலேயே பெரிய தொகை. அந்த அந்த விழா நடந்தபோதும் தனித்தனியாக கொடுத்தாங்க. அதுக்கு மேலே இதையும் கொடுத்தாங்க, காணிக்கைன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ என்னை பாதித்த விஷயங்களில் அதுவும் ஒன்று. அடுத்து உத்தப்புறம், அதை வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ போலீஸ் அடக்குமுறைகள், அந்த ஜனங்கள் அவ்வளோ பாடுபட்டாங்க. அதாவது அந்த உத்தப்புறம் சுவர், அந்த தீண்டாமை சுவர். ஆனால் ஆக்சுவலாக அவங்க சுவரை சொல்லவே இல்லை. என்ன நடந்ததுன்னா, எங்கள் ஊரில் கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, அந்த உயர்ஜாதி தெருவுக்குள்ளே விட மாட்டேங்காங்க, அப்படி தான் சொன்னாங்க. சரின்னு நாங்கள் பார்க்க போனோம். பார்க்கும்போது போகிற இடம்லாம் ஒரு சுவர் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன இந்த சுவருன்னு. அதை ஏன் கேட்குறீங்க, 89 மேல் ஜாதியினருக்கும் எங்களுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது, அதை விட்டு இந்த சுவரை கட்டிட்டாங்க. அப்போ இந்த சுவருக்கு அந்த பக்கம் உயர் ஜாதியினர், இந்த பக்கம் தலித் மக்கள். அப்போ தலித் மக்கள் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே கட்டின சுவர். அதுக்கு தீண்டாமை சுவர்னு பேர் வச்சதே நாங்கள் தான் வச்சோம். ஆனால் அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை பொன்னணி சார்பாக. ஸோ அன்றைக்கே என்ன முடிவு பண்ணோம், மெயின் இஷ்யூவே இதுதான், இது சுவரை உடைக்கணுங்கிறது தான் பிரதானமான கோரிக்கை. அன்றைக்கே அந்த ஜனங்கள்கிட்ட அதை சொல்லிட்டு வந்தோம். அவங்க ரொம்ப நாங்கள் அப்படி பார்க்கலன்னு. ஏன்னா அது என்னென்னா, தலித் மக்களுக்கு ரொம்ப கொடுமையை அனுபவித்து அவங்களுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு தங்கள் மீதான கொடுமையை கூட போதுமான அளவுக்கு உணராமல் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நாங்கள் சொன்ன பிறகு அவங்க அதை ரொம்ப, நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எல்லா போராட்டங்களுக்கும் வந்தாங்க. அந்த கலெக்டரை போய் பார்த்தோம், பல தடவை பார்த்தோம். ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்லுவார்னா, பார்க்கலாம் அப்படிங்கிறார்.
அப்புறம் ஒரு 4 தடவை பார்த்த பிறகு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்கள் போய் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு, வேறு எப்படி பேச சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இடிப்பதற்கான ஒரு நாளையும் குறித்தோம். அன்றைக்கு வந்து கட்சியினுடைய அகில இந்திய மையத்துக்கு இந்த செய்தி போய், அப்போது கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் அப்போ அவருக்கு தகவல் தெரிந்து நானும் வர்றேன் அப்படின்னு தகவல் கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ அவரும் வரதாக அறிவித்து அந்த தேதியெல்லாம் நாங்கள் பிரபலப்படுத்தினோம். இந்த செய்தி அன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கலைஞருக்கு தெரியுது, பிரகாஷ் காரத் வராரு அப்படின்ன உடனே அவர் வந்து உடனடியாக தலையிட்டு அந்த கலெக்டரை தொலைபேசியில் கூப்பிட்டு பிரகாஷ் காரத் வரும்போது அந்த சுவர் இப்போ இருக்கிற வடிவத்தில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த மேல் ஜாதி தெருவுக்கு போக முடியலைங்கிறது தானே, அதுக்கு என்ன உண்டோ அதை நீ செஞ்சிடணும், எந்த பிரச்சனை வந்தாலும் உறுதியாக ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் கலெக்டர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாருங்க, உங்கள் ஜனங்களை ஒத்துழைக்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 15 அடி உடைச்சி ஒரு ரோடு போட போகிறோம், அங்கே போகணும் அவ்வளோதானே, அதனால் அப்படி உடைக்கிறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதில் ஏற்பு தான், ஏன்னா அங்கே போகிறதுக்கான பாதை வேணுங்கிறது தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் சுவரை இடித்தாங்க, ஒரு நல்ல ரோடு போட்டாங்க, அந்த ஜனங்கள் போகலாங்கிற முறையில் போலீஸ் கொடுத்தாங்க. யாரும் வந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் வந்து செய்து கொள்ள மாட்டோம். அன்றைக்கு அதை இடிக்கும்போது உயர் ஜாதியினர் பெரிய எண்ணிக்கையில் திரண்டு வந்து அதை தடுத்த போது போலீஸார் வந்து அவங்கள அனுமதிக்கவே இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பின்னுக்கு தள்ளி விட்டாங்க, யாரும் வரல அதெல்லாம். அப்போ இந்த சம்பவங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை, மகிழ்ச்சியை அங்கே ஏற்படுத்தியது. அதாவது இந்த தீண்டாமை, இந்த கொடுமைகள் ஒழிக்க முடியுமா, போக்க முடியுமாங்கிற கேள்வி இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி நிறைய கொடுமை இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, சரியான வடிவம், சரியான முழக்கம், சரியான திரட்டுதல் இருந்தால் கட்டாயமாக பண்ண முடியும். வடிவங்கிறது என்னென்னா, இதை ஒழிக்கிறது தான் வடிவம், கெஞ்சுறது இல்லை. நீங்களாக தரலைன்னா நாங்களாக எடுத்துக்கிடுவோம், நீங்களாக செய்யலைன்னா நாங்களே செய்வோம் அப்படிங்கிறது வடிவம். 2 வந்து திரட்டுதல்னா வெறும் தலித் மக்கள் இல்லை, புத்தபுரம் போராட்டத்தில் எந்த அளவுக்கு தலித் மக்கள் பங்கேற்றாங்களோ அந்த அளவுக்கு தலித் அல்லாதவங்களையும் திரட்டணும். ஸோ அதனால் போலீஸ் வந்து ரொம்ப திகைச்சு நின்னோம். ஏன்னா எல்லா ஜாதி ஜனங்களும் அதில் இருந்தாங்க, அந்த போராட்டத்தில், தலித் மக்களுக்கான போராட்டத்தில் எல்லா ஜாதி ஜனங்களும் வந்தாங்க. ஸோ அதுவும் அடுத்து வந்து இப்படி பிரச்சனையை எடுத்து சரியான வடிவத்தில் கொண்டு போனால் தலித் மக்களையும் ஜனநாயக சக்திகளையும் திரட்ட முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வடிவங்கள் வந்து கட்டாயமாக இந்த தீண்டாமை கொடுமையை, சாதி ஒடுக்குமுறையை ஒழிப்பதற்கு பயன்படும். இத்தகைய போராட்டங்கள் 1-2 அல்ல, நம்ம நாடு முழுவதும் இந்த கொடுமை ஒழிகிற வரைக்கும் தீவிரமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தணும். அப்படி நடத்தினா இது ஒழியுங்கிறது தான். ஸோ இத்தகைய போராட்டங்கள் என்னுள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பேசும்போது நிறைய போராட்டம் போவோம், நிறைய பிரச்சனைகள் தலையிட்டு, இப்படி இவ்வளோ ஆண்டு உங்களோட இந்த அரசியல் வாழ்க்கையில் என்னைக்காவது ஏன் இந்த கட்சியில் சேர்ந்தவங்க வருத்தப்பட்டதுண்டா? ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை. மாறாக அது எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையாகத்தான் கருதுகிறேன். ஏன்னா நான் கட்சியில் சேர்ந்ததிலிருந்து எனக்கு இழப்புகள் உண்டு. என்னென்னா, என் குடும்பத்தினர் என்னை பட்டதாரி ஆக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டு உறுப்பினராகி பொது வாழ்க்கையில் அமைப்பு ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபட்ட போது எனக்கு படிப்பின் மீது உள்ள ஆர்வம் குறைஞ்சி போச்சு. நான் நல்லா படிக்கிற மாணவன், எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எனக்கு தான் கிடைக்கும். அப்படி அதுக்கு தான் +1 நான் படித்தேன். ஆனால் அதில் ஈடுபட படிப்பின் மீதான ஆர்வம் குறைஞ்சி போச்சு. அதனால் கல்லூரியில் சேரும்போது கூட என்னை கல்லூரியில் நிர்பந்தப்படுத்தி என்னுடைய சகோதரர் சேர்த்துருவாருன்னு சொல்லி நான் சொல்லிக்காமலேயே திருச்சிக்கு என்னுடைய தூரத்து சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிட்டேன். அட்மிஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்தேன். அதனால் அவங்க சேர்க்க முடியல. அப்போது அப்படியான முறையிலெல்லாம் நான் வந்து கட்சி வாழ்க்கையில் ஈடுபட்டேன்.
பின்னால் வந்து என்னை வேலையில் மின்சார வாரியத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்போ அங்கே போனபோது என்னுடைய ஆர்வம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சது. காரணம், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்களோட பழகிறது, தொழிற்சங்க தலைவர்களோட பழகிறது, அவங்களுக்கான போராட்டங்கள், இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப கெட்டிப்படுத்தியது என்று தான் சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த 55 வருஷ வாழ்க்கையில் இந்த கட்சியில் சேர்ந்ததுக்காகவும், உழைப்பாளி மக்கள் அவங்கள திரட்டி நடத்தின வர்க்க போராட்டம், தலித் மக்கள் அவங்கள திரட்டி நடத்திய சாதி ஒடுக்குமுறைக்கான எதிரான போராட்டம், அதே போல் வந்து கட்சி என்ற முறையில் சார்பாக நடத்தியிருக்கக்கூடிய பல போராட்டங்கள், அதுபோக எனக்கு படிக்கிறதுல ரொம்ப கூடுதலான ஆர்வம் உண்டு. அடிப்படையான மார்க்சிய நூல்கள், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் அவ்வளவு கருத்தோன்றி படிப்பேன். நான் எப்படி ஸ்கூலில் படிக்கிறோமோ அதை மாதிரி இரவு நேரங்களில் நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், புக்கை செலக்ட் பண்ணி படிப்பேன். அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு. அதனால் கட்சியில் இணைந்ததுக்காகவும் இத்தகைய பணிகள்லையும் போராட்டங்களையும் ஈடுபட்டதுக்காகவும் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுவேன். நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ படிப்பு, இவ்வளோ வாசிப்பு. இன்னொன்று, இந்த போராட்டத்துக்கெல்லாம் உறுதியாக இருந்தது ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். ஆனால் இன்றைக்கி வந்து பணம், சாதி பலம் இருந்துட்டா போதும், சினிமா பிரபலம் இருந்தால் தேர்தல் அரசியல்னு ஜெயிச்சு முதல்வர் ஆயிடலாங்கிற கனவோடு அன்றைக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அநேகமாக இது வந்து இந்த சமூக அமைப்பில் போதுமான அளவுக்கு மார்க்சிய கருத்துக்கள், இடதுசாரி கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேரலைங்கிறது உண்மைதான். இது அவங்க மத்தியில் சேர்ந்துச்சுன்னா நிலைமையே வேறு. அதுக்கான உதாரணங்களையும் இந்தியாவில் சொல்ல முடியும். கேரளா போன்ற மாநிலங்களை நம்ம சுட்டி காட்ட முடியும். மேற்கு வங்கம், திரிபுராலாம் வலுவாக இருக்குது. காரணம், இந்த சித்தாந்தம் அவங்கள கவி பிடிச்சிருக்குங்கிறது. ஆனால் இந்த பரவலான இந்தியாவில் இந்த கருத்துக்கள் இன்னும் பெரிய அளவுக்கு போகலை. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கம்யூனிஸ்ட் இயக்கம் இதர முதலாளித்துவ கட்சிகளை போல சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா அவங்க எப்பவும் போராடுவாங்க, கடுமையான ஒடுக்குமுறைகளை சந்திப்பாங்க. எனக்கு தெரிய பார்த்தீங்கன்னா 1920 கட்சி உருவாச்சு. வெள்ளைக்காரன் போகிற 27 வருஷத்தில் மிக கணிசமான காலம் கட்சி தடை செய்யப்பட்ட காலம்தான். வெளிப்படையாக செயல்பட அனுமதி இல்லை. விடுதலை அடைஞ்ச பிறகு 1948 52 வரைக்கும் அப்போவும் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான அடக்குமுறை தான். ஜெயிலில் துப்பாக்கிச்சூடு நடந்ததை கேள்விப்பட்டிருக்கோமா? யாராவது சந்திச்சாங்களா? கம்யூனிஸ்டுகள் சந்தித்தாங்க. சேலம் சிறைச்சாலைக்குள்ளே துப்பாக்கிச்சூடு, 22 பேர் செத்து போனாங்க. கடுமையான அடக்குமுறை. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார், அப்போவும் கம்யூனிஸ்டுகளை கைது பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, அந்த கொடுமைகள். அப்போ வரலாற்றில் மிகப்பெரிய அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளருது. முதலாளித்துவ கட்சிகள், முதலாளித்துவ சமூகம் அவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த வெள்ளத்தின் போக்கிலேயே போய் சீக்கிரம் கரை சேர்ந்துருவாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்கு கரை சேர்வது, வெற்றியடைவது அப்படி எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சலுங்கிறது அது வெள்ளம் மாதிரி தாக்குதல். அதனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய வளர்ச்சி வேகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த முதலாளித்துவ நிலப்பரப்பு அமைப்பு ஜனங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகிறதில்லை. எந்த முதலாளித்துவ கட்சிகளிலும் இதற்கான மாற்று கிடையாது. இதற்கு மாற்று வைத்திருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் இயக்கம், இடதுசாரி இயக்கம் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டாயமாக ஜனங்கள் முதலாளித்துவ கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்து கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் பக்கம் வருவாங்க. பொறுமையாக கம்யூனிஸ்டுகள் வேலை செய்யணும், ஜனங்களை நம்பணும். ஜனங்கள் ஏன் நம்மகிட்ட வரலைன்னா நம்மளை தெரிந்து கொள்ளலை, நம்ம கொள்கையை புரிந்து கொள்ளலை அப்படின்னு முடிவுக்கு வரணுமே தவிர ஜனங்களை தப்பாக நினைக்கக்கூடாது. ஜனங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் ஜனங்களை திரட்டவே முடியாது. அதனால் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த கொள்கைகளையும் மாற்று திட்டத்தையும் மக்கள் மத்தியில் சேர்ந்தால் கட்டாயமாக திரட்ட முடியும். காலம் மாறும். இடதுசாரிகளுக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும். ஒருத்தர் கூட சொன்னார், இந்தியாவில் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்று. ஆனால் உண்மை என்னென்னா,
இடதுசாரிகள் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை.